இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு வீடியோ தான் வந்துட்டு பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் கையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டி பேப்பர் இருக்குது. இதை வந்துட்டு ஒரு டிசைனாக வச்சுட்டு நான் ஒரு பார்ட்டி பேப்பரை வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பாருங்களேன். தெரியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்துட்டு தெரியுது. அதெல்லாம் பார்ட்டி பேப்பரடா அப்படின்னு தானே கேட்குறீங்க. இது பார்ட்டி பேப்பர்னா அதுவும் பார்ட்டி பேப்பர் தான். நீங்கள் நம்பலான்னாலும் நம்பி தான் ஆகணும். இதை பண்ணுறதுக்கு நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெட்டல் ட்ரம் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்மோக் ஆனான் அப்படின்னு ஒன்று பண்ணோம் இல்லையா, அதில் யூஸ் பண்ண ட்ரம் தான் அது. அண்ட் அடுத்த வந்துட்டு பார்த்திங்கன்னா 6 பிவிசி பைப் வந்துட்டு ஒரு 2 அடி நீளத்துக்கு ஒன்று எடுத்துருக்கேன். அண்ட் அடுத்த வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பிவிசி பைப்பில் செட் ஆகிற மாதிரி ஒரு எண்டு கேப், அதாவது பார்த்திங்கன்னா 6 எண்டு கேப் வந்துட்டு ஒரு நம்பர் எடுத்து வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிவிசி பைப் வந்துட்டு இந்த மெட்டல் ட்ரம்மோட பேக் சைடில் வந்துட்டு ஒரு சின்ன ஓட்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஓட்டர் சைஸை விட வந்து பார்த்திங்கன்னா பைப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைப் வந்துட்டு சைடில் வந்துட்டு கட் பண்ணி விட்டுட்டு அந்த ட்ரம்முக்குள்ளே வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்த வந்துட்டு பார்த்திங்கன்னா தீபாவளி பட்டாசு வந்துட்டு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குச்சி ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இந்த குச்சியில் சென்டரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தீபாவளி பட்டாசை வச்சுட்டு இன்சுலேஷன் டேப்பை போட்டு வந்துட்டு நல்லா வந்துட்டு சுற்றிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறோன்னா, தீபாவளி பட்டாசோட திரி மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த பட்டாசோட திரி கூட வந்துட்டு சேர்த்து வந்துட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் லெங்க்தாக வர மாதிரி. நம்மளோட பார்ட்டி பேப்பர் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணோம் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தீப்பெட்டியில் வந்துட்டு இந்த இடத்த மட்டும் நான் தனியாக வந்துட்டு பிச்சு எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு தீக்குச்சி வச்சுட்டு அந்த பேப்பரை மடித்து இழுத்தோம் அப்படின்னா அந்த தீக்குச்சி வந்து பற்றிக்கிட்டு இல்லையா, இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பார்ட்டி பேப்பர் வந்துட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வெடி இருக்குல்ல, அந்த வெடியில் வந்துட்டு நம்ம திரி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த திரியில் வந்துட்டு 2 தீக்குச்சி வந்துட்டு வச்சுக்கிறேன். வச்சுட்டு அந்த தீக்குச்சி வந்துட்டு நகராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த திரியும் தீக்குச்சியும் வந்துட்டு ஒன்றா வந்துட்டு நூலை போட்டு வந்துட்டு நல்லா டைட்டாக வந்துட்டு கட்டிக்கிறேன். அண்ட் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீப்பெட்டிலேருந்து பிச்சு எடுத்தோம் இல்லையா, அந்த ஷீட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தீக்குச்சிக்கு மேலே வச்சுக்கிறேன். வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டாக வந்துட்டு ரிங் வந்துட்டு எதில் பண்ணியிருக்கேன்னா, ஒரு கட்டு கம்பி வந்துட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்துருக்கேன். இதை வந்து இந்த பேப்பருக்கு உள்ளார விட்டுட்டு இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு ரப்பர் பேண்டை போட்டு விட்டுறேன். இப்போ வந்துட்டு அந்த ரிங்கை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் இருக்கக்கூடிய தீக்குச்சி வந்துட்டு ஃபயர் ஆகிடும். அது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா திரி இருக்கிறதுனால திரி வந்துட்டு ஃபயர் ஆகிடும். திரி வந்துட்டு எரிஞ்சிட்டு போயிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வெடி வந்துட்டு நம்மளுக்கு வெடிக்கும். எதுக்காக அந்த லெங்க் திரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, கொஞ்சம் டைம் டிலே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்ததாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 மீட்டர் நீளத்துக்கு வந்துட்டு நைலான் கயிறு எடுத்து அந்த கயிறை வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ரிங்கு கூட வந்துட்டு சேர்ந்த மாதிரி வச்சு கட்டிக்கிட்டேன். வெடியில் நம்ம கட்டியிருக்க நைலான் கயிறு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பிவிசி பைப்பில் கீழே வர மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா பிவிசி பைப்புக்குள்ளார வந்துட்டு விட்டுக்கிறேன். இந்த குச்சை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பிவிசி பைப்பில் கட் பண்ணியிருக்க இடத்துல வந்துட்டு வச்சுக்கிறேன். இப்போ வெடி வந்துட்டு பார்த்திங்கன்னா பிவிசி பைப்பில் வந்துட்டு நம்மளுக்கு சென்டரில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா எண்டு கேப்பில் சென்டரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஓட்டை போட்டுக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா நைலான் கயிறு வந்துட்டு இந்த எண்டு கேப் வழியாக வெளியில் வர அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஓட்டை ஒன்று போட்டுக்கிறேன். இந்த பைப்லேருந்து கீழே வர அந்த நைலான் கயிறை வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த எண்டு கேப்பில் போட்டு ஓட்டை வழியாக வந்துட்டு உள்ளே விட்டு வந்துட்டு நான் வெளியில் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இருந்த எண்டு கேப்பை வந்துட்டு இந்த பைப் கூட வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த மெட்டல் ட்ரம்மை முன்னாடியே கனெக்ட் பண்ணிட்டு உள்ளார வெடி வச்சோம் அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு காமிக்க முடியாது அப்படின்றதுனால தான் நான் வெளியில் வச்சுட்டு பண்ணேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ட்ரம்மை தூக்கி வச்சுட்டு நான் இப்போ பண்ணது அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரம்முக்குள்ளார வந்துட்டு நான் பண்ணிக்கிறேன். ஓகே, திரும்பவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெடியை வந்துட்டு நான் ட்ரம்முக்குள்ளார வச்சுக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுக்கிறேன். அந்த நியூஸ் பேப்பர் வந்துட்டு ட்ரம்முக்குள்ளார போட்டுக்கிறேன். ட்ரம்முக்குள்ளார போட்டுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன கலர் பேப்பர்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். அதை வந்துட்டு உள்ளார வந்துட்டு நம்ம இப்போ ஃபில் பண்ணிக்கலாம். பார்ட்டி பேப்பர்லேருந்து இந்த பேப்பர்லாம் வந்துட்டு வெளியில் கொட்டிடாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கிஃப்ட் பேப்பர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்று மேலே வச்சுட்டு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா பேக்கிங் டேப்பை போட்டு வந்துட்டு ரவுண்டாக வந்துட்டு சுற்றி வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். நம்மளோட ஃபைனல் ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு உள்ளேருந்து வரக்கூடிய நைலான் கயிறில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரிங்கை வச்சுட்டு கட்டிக்கிறேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிடிச்சி வந்துட்டு இழுக்கிறதுக்கு பார்க்குறது நல்லாயிருக்கும் அப்படின்றத இது மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்டலேஷன் டேப்பை போட்டு வந்து நான் ஒட்டிக்கிறேன். எங்கடா கொண்டு போகிறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட நினப்பு வந்துட்டு ரொம்ப ரொம்ப தப்பு. நான் இந்த பார்ட்டி பேப்பரை வந்துட்டு கையில் வச்சுட்டு நான் வெடிக்க வைக்க போகிறது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்துட்டு நம்மளுக்கு வெடி இருக்குது. வெடிக்கும் போது வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்றதே வந்துட்டு தெரியாது. அதனால் தூரத்தில் வச்சுட்டு தான் நான் அதை வந்துட்டு நான் வெடிக்க வைக்க போகிறேன். எதுக்கப்புறம் வெயிட் பண்ணிவிட்டு கயத்தை இழுத்துட்டு உடையாற வேண்டியது தானே. இழுத்தாச்சு, என்ன நடக்குது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். சல்லி சல்லியாக நொறுக்கிட்டேடாங்கிற மாதிரி பிவிசி பைப்பெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நொறுங்கி போச்சு. அது மட்டும் பார்ட்டி பேப்பர் உள்ளார வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேப்பர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. பாதி வந்துட்டு வெளியில் போகல. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மாட்டியிருந்த எண்டு கேப் வந்துட்டு என்ன ஆணுச்சு அப்படின்றதே தெரியல. எண்டு கேப் இருந்ததுக்கான தடயத்தையே வந்துட்டு காணோம். தூரத்துலேயும் வந்துட்டு தேடி பார்க்குறேன், அங்கேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. கடைசியாக வந்துட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அந்த எண்டு கேப்பும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பீஸாக வந்துட்டு நொறுங்கிடுச்சு. இப்போ அங்கே பக்கத்தில் தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கிடக்கு.
நம்மளோட பார்ட்டி பேப்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. எப்படி வந்துட்டு ஒர்க் பண்ணுது அப்படின்றத வந்துட்டு பார்த்துடலாமா? எதுக்குடா ஷார்ட் மியூசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறீங்களா? உங்களை மாதிரி தான் நானும். நீங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. நானும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்கலை. சரி, ஓகே. இந்த மாதிரி பண்ணால் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்றத வந்துட்டு சும்மா டெஸ்ட் பண்ணோம். என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்களும் பார்த்தீங்க, நானும் வந்துட்டு பார்த்தேன். அவுட்புட் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு பெருசாக இல்லை. அதை வந்துட்டு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ வந்துட்டு இந்த மாதிரி இருக்காது. நல்லா வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் எனக்கு வந்துட்டு தேவை.